இன்னைக்கு நான் என் வாய்ஸ் ஓவர் கொடுக்க போறேன். இப்போ நம்ம மூணார்ல பார்க்கலாம். பை. நாங்க டூருக்கு போய் பேசுறோம். பை. எப்படியோ பசங்களை கூட்டிகிட்டு ஒரு வழியாக வந்து நம்ம மூணார் வந்துட்டோம். போகிற வழியிலேயே வந்து இந்த டீ எஸ்டேட்டை பார்த்துட்டு இங்கே தான் நிற்கணும்னு சொல்லிட்டு 2 பேருமே அடம் பண்ண ஆரம்பிச்சிட்டானுங்க. சரி அப்படியே நின்று வியூவும் நல்லா இருந்துச்சு, நம்மளும் கொஞ்சம் வீடியோ எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பசங்களை நிற்க வச்சு எடுத்தேன். நான் ஸ்லோப்பாக இருந்துச்சு, டீ எஸ்டேட்டு அழகாக இருந்துச்சு, பார்க்கவே ரொம்ப க்ரீனரியாக இருந்துச்சு. பசங்களுக்கு நிற்க வச்சு கதையெல்லாம் சொல்லிட்டு கிளம்பிட்டோம். அடுத்து நாங்கள் எங்கே போகிறோன்னா ஒரு பங்களோக்கு தான் போகிறோம். அங்கே தான் நைட் ஸ்டே பண்ண போகிறோம். க்ரீன் டீ எஸ்டேட் அது. இது எப்படின்னா கீழே வந்து டபுள் பெட்ரூம், மேலே ஒரு சிங்கிள் பெட்ரூம் இருக்கும். இங்கே வந்து நம்ம கெஸ்ட் ஹவுஸ் இருக்கு இல்லையா, அந்த மாதிரி தான் இது. எல்லாமே வந்து ரெடியாக இருக்கும். நம்ம வேணும்னா நம்ம போய் டீ போட்டுக்கலாம், சமைக்கணும்னா சமைச்சிக்கலாம். அதுக்கான தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ்லாம் அவங்க வீட்லேயே வச்சுருக்காங்க. இந்த இடத்துக்கு தான் போக போகிறோம். வாங்க இப்போ உள்ளே போய் பார்க்கலாம் எப்படி இருக்குதுன்னு சொல்லிவிட்டு. சென்டரில் அந்த பங்களோ சுற்றி வந்து இந்த டீ எஸ்டேட் இருந்துச்சு. பசங்களை கூட்டிகிட்டு காட்டினேன் நான். அவங்களும் என்ஜாய் பண்ணானுங்க. அவினாஷ் வந்துட்டான். அவர் என்னமோ சொல்லணுமா, கேட்போம். ஹலோ காய்ஸ், இப்போ எங்கே வந்திருக்கோன்னா நம்ம ஒரு டூருக்கு தான். என்னன்னா கேரளாவில் மூணாறில் இருக்கோம். 2 days தான் இருப்போம். வாங்க அதுக்குள்ளே என்ஜாய் பண்ணிடுவோம். வாங்க மேடம். இப்போ நம்மளோட வீட்டுக்கு வந்தாச்சு. கேரளாக்கு எப்படி இருக்குன்னு பாருங்க. டேங்கே வச்சிருக்காங்க ஃபிஷ். இப்போ வாங்க நம்மளோட வீட்டுக்குள்ள போலாம். ஃபுல் ஃபர்னிஷ்டு கிச்சன் இது. அங்கே கேஸு, தேவையான மைக்ரோ ஓவன், அப்புறம் பாத்திரம்லாம் விளக்கி வைக்கிறதுக்கு பவுடர், நமக்கு வந்து சமையலுக்கு தேவையான சால்ட்டு, பெப்பர் எல்லாமே அங்கே இன்ஸ்டண்ட்டாகவே இருந்துச்சு. ஸோ நம்ம அங்கே போனோன்னா ஏதாவது தேவையெல்லாம் வாங்கிக்கிட்டு நம்ம வீட்டிலே சமைச்சு கூட சாப்பிட்லாம். ஃப்ரிட்ஜ் இருந்துச்சு. நாங்கள் போகும்போதே பசங்களுக்காக பால் வாங்கிட்டோம். நைட்டு குடிக்கிறதுக்காக பால் காய்ச்சி ஃப்ரிட்ஜ்லேயும் வச்சாச்சு. அவனுக்கு குடிச்சிட்டானுங்க. நைட்டு டின்னருக்காக கடையிலேயே வெளியில் வாங்கிட்டு வந்துட்டோம். அது இங்கே உட்காந்து அப்படியே சாப்பிட்டுட்டு, இந்த இடத்துல என்ன இருந்துச்சுன்னா இது வந்து ட்ரெஸ்ஸிங் ரூம். இது உள்ளே வந்து பாத் டப் இருந்துச்சு. பசங்க இதில் ஜாலியாக அமக்கெல்லாம் பண்ணானுங்க. நைட்டு வந்துட்டு யாரும் இங்கே குளிக்கலை, ஏன்னா கிளைமேட்டே வந்து வேறு லெவலில் இருந்துச்சு. ஸோ அதனால் குளிக்கலை. ஸோ பசங்களுக்கெலாம் வந்து விளையாட மட்டும் வச்சுட்டு ரெஃப்ரெஷ் மட்டும் பண்ண வச்சுட்டு, அவினாஷ்க்கு தேவையான பில்டிங் பிளாக்ஸ் அவன் அங்கேருந்தே வீட்டிலேருந்தே கொண்டு வந்துட்டான். ஏன்னா அவனுக்கு அங்கே போனால் போர் அடிக்கும் இல்லையா, அதனால் வீட்டிலேருந்தே எடுத்துக்கிட்டான். அனீஷ் வந்து ஒரு கேமராவை தூக்கிட்டான். அவருக்கு போர் அடிக்கும் இல்லையா, அவன் வளர்ந்துட்டான். ஸோ அவனுக்கு ஏற்ற மாதிரி அவன் எடுத்துக்கிட்டான் அவனுக்கு தேவையானதை. அவினாஷ் வந்து அவன் இந்த குழந்தைக்கு தேடி அதை பசங்க படுத்துட்டானுங்க. மார்னிங் சன்ரைஸ் ரொம்ப நல்லாயிருக்கும் அப்படிங்கிறதுனால காலையில் எல்லாருமே எழுந்திரிச்சிட்டோம். பசங்களை மட்டும் தூங்க விட்டுட்டோம். மேலே வியூ எப்படி இருக்குதுன்னு பார்க்கறதுக்காக போனோம். ரொம்பவே நல்லா இருந்துச்சு. அங்கே ஒரு உட்பெக்கர் வந்து மரத்தில் நல்லா கொத்திட்டு இருந்துச்சு. இந்த இடத்துல வந்து என்ன இருந்துச்சுன்னா சைடில் வீட்டை சுற்றி வந்து நிறைய வாழை மரம்லாம் வச்சுருக்காங்க. அங்கே வந்து லெமன் ட்ரீயும் இருந்துச்சு, ஆரஞ்சு ட்ரீ குட்டி குட்டியாக ரொம்ப க்யூட்டாக இருந்துச்சு. அதை நான் கீழே போகும்போது காட்டுறேன். நான் சுற்றி வந்து வீட்டை சுற்றி வந்து ஒரே வாழை மரமாக தான் இருந்துச்சு. அது ரொம்பவே நல்லா இருந்துச்சு. எவ்வளோ சூப்பராக இருக்குது பார்த்தீங்களா.
நல்லா என்ஜாய் பண்ணுவோம் காலையில் நாங்கள். உங்களில் எத்தனை பேர் இந்த மாதிரி மூணார் ட்ரிப் போயிருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள், மறந்துடாதீங்க. வீட்டுக்கு பேக் சைடில் வந்து ஒரு கேட் இருந்துச்சு, அந்த சைடில் தான் நின்றுட்டு இருந்தான் அவினாஷ். வாங்க உள்ளே போகலான்னு சொல்லிட்டு அவன் பின்னாடி பேக்கில் வந்து கேட் ஓப்பன் பண்ணி அது வழியாகவே அவன் நடக்க ஆரம்பிச்சிட்டான். மேலே ஒரே ஒரு சிங்கிள் காட் மட்டும் இருந்தது இல்லையா, அதுதான் அது. இங்கே ஒருத்தர் படுத்துக்கிட்டாரு. இப்போ நான் கீழே போகிறேன். நான் கீழே போனால் அனிஷ் வந்து ஒரு கெட்டப்போடு நிற்கிறான். பார்த்தீங்களா, அவர் எப்பவும் போல் கேமரா வச்சுக்கிட்டு ஃபோட்டோஸு வீடியோஸ்ன்னு எடுக்க ஆரம்பிச்சிட்டாரு. நாள் வந்துச்சு, செம குளிர் இன்னைக்கு. என்னோட அண்ணா கூட கேமரா எடுத்துட்டு எப்படி விளையாடுறான்ட்டு பாருங்க. தலையாட்டி பொம்மை தான். 2 பானை கொடுத்துருக்காங்க. புக்ஸ் நிறைய இருக்குப்பா. இந்த ஷெல்ஃப்ல பாருங்க. அங்க போறேன். இது டே 1 தான் இது மூணாரில். டே 2 வந்து நான் எடிட் பண்ணிகிட்ருக்கேன். எடிட் பண்ண தான் போடுறேன் நான். ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய் ஃப்ரெண்ட்ஸ். பாய்.